ஹலோ எவ்ரிவான். பைபிள் தேவனுடைய வார்த்தை, பைபிள் தேவனுடைய மொழி. பைபிள் எப்படி நம்ம கிட்ட பேசுதுன்றத, பைபிள் என்ன சொல்லி கொடுக்குதுன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, பைபிள்ல இருந்து வேத வசனத்துல இருந்து நம்ம கத்துக்கிற காரியங்களை வைத்து நம்ம அன்றாட வாழ்க்கையில டிசிஷன் எடுத்து நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் அது பிரயோஜனமா இருக்கும். நிறைய நேரத்துல பைபிளை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய கஷ்டப்படுறதுனால தான் பைபிள்ல இருந்து நிறைய விஷயத்த நம்ம கற்றுக்கொள்ள மறந்து விடுகிறோம். அப்படி பைபிளை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு 5 எளிய வழிகள் உண்டு. ஒன்று, பைபிள் நேரடியாக நம்மோடு கூட பேசும். ஃபார் எக்ஸாம்பிள், உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பாயாக. நீங்கள் புறப்பட்டு போய் உலகெங்கிலும் சீஷர்களை உருவாக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவைகளை அவர்கள் கை கொள்ளும்படி கற்றுக் கொடுங்கள். இந்த வசனம்லாம் டைரக்டா ஒரு விஷயத்த சொல்லுது. அதை டைரக்டாவே நம்ம என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம். இது என்ன சொல்லுதுன்னு கத்துக்கிறதுக்கு நம்ம பெரிய மண்டையை போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஃபர்ஸ்ட் வகை. ரெண்டாவது, பைபிள் இலைமறை காயாக இன்டைரக்டாக பேசும். ஃபார் எக்ஸாம்பிள், பைபிள் சொல்லுது 2 பேர் வயல்ல வேலை செய்துட்டு இருப்பாங்க, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேர் மாவரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். 2 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். இது மூலமா இன்டைரக்டா பைபிள் என்ன சொல்லுது, மனுஷகுமாரன் வரும்பொழுது அது உலகத்துக்கு ஒரே டைம்ல வருவார் அவரு. ஆனா அது வெவ்வேறு நாடுகளுக்கு வெவ்வேறு கால சூழ்நிலையா இருக்கும். ஒரு நாட்டுக்கு அது மத்தியானமா இருக்கும், ஒரு நாட்டுக்கு அது காலையா இருக்கும், ஒரு நாட்டுக்கு அது இரவா இருக்கும். அப்படின்றத பைபிள் எவ்வளவு அழகா இன்டைரக்டா சொல்லுது பாருங்க. இயேசு பார்க்கறதுக்கு சகேயு மரத்து மேல உட்காந்துருக்கான். ஆனா இயேசு கிறிஸ்து அந்த மரத்துக்கு கீழே வந்து நின்ன உடனே என்ன சொல்றாரு, சகேயுவை பார்த்து சகேயுவே இறங்குவான்னு பேர் சொல்லி கூப்பிடுறாரு. இது ஒரு சம்பவமா இருந்தாலும் இந்த சம்பவத்துல அந்த இடத்துல அந்த நிகழ்வு இன்டைரக்டா நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, தேவனை தேடுகிற ஒவ்வொருவரையும் தேவன் பெயராக அறிந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனம் சொல்லிருக்குல்ல, அவர் நம்ம உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி, அந்த வசனம் இந்த வசனமும் கனெக்ட் ஆகுது இல்ல. சோ இது இன்டைரக்டா வேதம் நம்மளுக்கு சொல்லுகிற ஒரு காரியமா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, இதோ நான் வாசற்படியிலிருந்து தட்டுகிறேன், எவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இந்த வசனத்தை எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, சுவிசேஷம் அறியாதவர்களுடைய இருதயத்துக்கு வெளியில நின்று இயேசு கிறிஸ்து தட்டுறாருன்னு. ஆனா அது அப்படி இல்லை. இது சபைக்கு சொல்லப்பட்ட ஆவியானவருடைய வசனம். சபை இந்த கடைசி காலத்துல இயேசுவை வெளியே தள்ளிட்டு சபை தானாவே இயங்கக்கூடியதாய் மாறிவிடும்ன்றதை இன்டைரக்டா பைபிள் சொல்லுது. ஸோ இன்டைரக்டா சில நேரத்துல பைபிள் சொல்லும். இது 2வது வகை. 3வது வகை, ஓமைகள் மூலமாக பைபிள் பேசும். நிறைய ஓமைகள் இருக்கு பைபிள்ல. விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான், அவன் விதைக்கும் போது ஒரு விதை வந்து நல்ல நேரத்துல விழுந்தது, ஒரு விதை வந்து முள்ளுள்ள இடத்துல விழுந்தது, ஒரு விதை வந்து வழி அருகே விழுந்தது, ஒரு விதை வந்து கற்பாறை அருகே விழுந்தது. ஸோ அந்த 4 வகை நலமும் என்னது, இருதயத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஓமைகள் மூலமாக பேசுது. 100 ஆடு இருந்தது, ஒரு ஆடு ஓடி போச்சு. அதை வந்து ஷெப்பர்டு போய் என்ன பண்றாரு, கண்டுபிடிச்சு தோல்ல தூக்கி போட்டுட்டு வராரு. அதை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி அவர் கொண்டாடுறாரு. அது எப்படி தேவன் பாவிகளை தேடி வருகிறார் என்பதை சொல்லுகிற ஒரு ஓமையா இருக்குது. ஸோ ஓமைகள் மூலமாக வேதம் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். இது 3வது. 4வது, சம்பவ சாட்சிகள். ஒரு சம்பவத்தை நம்ம படிக்கிறோம், அந்த சம்பவத்தின் மூலமா நம்ம சில விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட சென்றான். பலியிடும் போது இயேசு கிறிஸ்து அதை நிறுத்தி அவர் என்ன பண்றாரு, ஒரு ஆட்டை கொடுக்குறாரு. இந்த சம்பவத்துல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம், நிறைய விஷயம் கத்துக்கலாம். இந்த சம்பவத்துல குறிப்பா நம்ம என்ன கத்துக்கிறோம், ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது போல நாம் கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கத்துக்கிறோம். அதே மாதிரி மோசே வந்து கோலை கீழே போடுறான், அது பாம்பா மாறுது. அது பார்வனுடைய மந்திரவாதிகளும் கோலை கீழே போடுறாங்க, அது பாம்பா மாறுது. ஆனா இந்த பாம்பு அந்த பாம்புகளை விழுங்கி விடுகிறது. கடைசியா அது மறுபடி கோலாக மாறுகிறது மோசேவின் கையில. இதுல இருந்து என்ன, இந்த சம்பவத்தை பார்க்கும்போது என்ன கத்துக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளும் அற்புதம் செய்வாங்க, தேவனுடைய பிள்ளைகள் அல்லாத மற்றவர்களும் என்ன பண்ணுவாங்க, அற்புதம் செய்வாங்க அப்படின்றத நம்ம கத்துக்கிறோம். சோ இந்த மாதிரி நிறைய சம்பவத்தின் மூலமாக வேதம் நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. அதை சம்பவ சாட்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது 4வது.
5வது கேரக்டர் ஸ்டடிஸ். ஒரு கேரக்டர் படிக்கிறோம், அந்த கேரக்டர்ல இருந்து நம்ம நிறைய விஷயம் கத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஆப்ரஹாம் பத்தி சொன்னல, அது கேரக்டர் ஸ்டடியாவும் நம்ம பண்ணலாம். நிறைய கேரக்டர்ஸ் பைபிள்ல இருக்கு. ஆப்ரஹாம், மோசே, தானியேல், தாவீது, சவுல், பவுல், பேதுரு, இயேசு கிறிஸ்து, இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. இந்த கேரக்டர்ஸை படிக்கும் போது அந்த கேரக்டர்களுடைய வாழ்க்கை மூலமாக நம்ம எதெல்லாம் கத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், தானியேலுடைய வாழ்க்கையில இருந்து இடைவிடாமல் எப்படி ஜெபம் பண்றது அப்படின்றத கத்துக்கிறோம். பயம் இல்லாமல் எப்படி ஜெபம் பண்றதுன்றத கத்துக்கிறோம். அதே மாதிரி ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில இருந்து எவ்வளவு சோதனை வந்தாலும் தேவனை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு கத்துக்கிறோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இருந்து பிதாவானவர் கட்டளையிட்ட, தேவன் சொன்ன அந்த கட்டளைகளை எப்படி ஒண்ணு விடாம நிறைவேற்றுறதுக்காக நம்ம உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயங்கக்கூடாதுன்றதை கத்துக்கிறோம். அதே மாதிரி அவர் எவ்வளவு அன்பா இருந்தாருன்றதை கத்துக்கிறோம். இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம ஸ்டடி பண்ணும்போது அந்த கேரக்டர்ஸ் மூலமா நம்ம நிறைய விஷயம் கத்துக்கலாம். 5 சொல்லியிருக்கேன். டைரக்டா பேசுறது, இளமறை காயாக இன்டைரக்டா பேசுறது, ஓமைகள் மூலமாக பேசுறது, சம்பவ சாட்சிகள் மூலமாக பேசுகிறது, கேரக்டர்ஸ் கதாபாத்திரங்கள் மூலமாக பேசுகிறது. ஸோ இந்த மாதிரி 5 வகையில நம்ம யோசிச்சு பைபிளை படிக்கும்பொழுது நிறைய விஷயங்களை நம்ம ஈஸியா கத்துக்கொண்டு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு, தேவனை நன்றாக புரிந்து கொள்வதற்கு, வேதம் சொல்லுகிறதை புரிந்து கொள்வதற்கு அது உதவிகரமாக இருக்கும். பாய் பாய். நன்றி, வணக்கம்.